எதிர்க்கட்சி வந்து பேச விடாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த உதயநிதி சாரோட அரஸ்டே நடந்திருக்கு அப்படின்னு கனிமொழி மேடம் சொல்கிறதும், பன்னீர்செல்வம் விசுவாசத்தை காட்டுறதுக்காக தேனியில் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைது பண்ணுறதும் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி. ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன் தளபதிக்கே இருக்குது. சரி என்ன தான் பண்ணுறது, திடீர்னு இப்போ காவேரி இஷ்யூக்காக பேச போகிறாரு. சரி ஓகே, அதுவாக தண்ணி வந்துச்சு, நேச்சுரலாக நடந்துச்சுன்னே நீங்கள் வச்சுப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனிம வளங்களை சுரண்ட வேண்டாம். சீமான் ஐயா கற்றுன்னு கத்துறீங்களே, கனிம வளம் வெளியில் போகக்கூடாதுன்னு நீங்கள் வரேன்னு சொன்னீங்க. அது ஆல்ரெடி தடை பண்ணியாச்சு. தமிழர் தானே ஆட்சிக்கு வரணும், தமிழர் ஆட்சிக்கு வந்துச்சு, உங்கள் வேலை முடிச்சு நீங்கள் கிளம்புங்க. அதே மாதிரி திமுக வந்த வேலையும் முடிஞ்சுது. இன்னைக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயங்கள் தேவைப்படுது. அப்படிங்கும்போது நாட்டோட வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், செயல்பாட்டில் காட்டிட்டு இருக்கோம். ஒரு அட்டென்ஷன் கிராபிங்காக என்ன பண்ணாலும் திரும்ப மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒருமையில் பேசுறதும், இதுக்கெல்லாம் வந்து விஜய பிரபாகரன் சார் வந்து சொல்றாரு, ஓடுறாடேங்கிறாங்க. அவர் வயசு என்ன, உங்கள் வயசு என்ன, உங்கள் அப்பாக்கான மரியாதையை நீங்கள் ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இங்கே இருக்கிறவங்க பூரா எல்லா கட்சியுமே வன்ம குடவனாக மாறி இருக்கிறது தெரியுது. இவர் 2 மாதம் தான் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, அதுக்கே இந்த கதறிங்க. எந்த மிஸ்டேக்கும் நடக்காதப்பவே 75 வருஷமா இந்த திராவிட கட்சிகளான் இருக்கு. ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் கனிம வளங்கள் சுரண்டப்பட்டிருக்கு. இப்போ தடை விதிச்சிருக்காங்க பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு. அப்போனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, சுரண்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே நடந்த ஒவ்வொரு மேகதாதுக்கு தடை விதிக்கணும்னு பேசியிருக்கு. எதுக்கு, ஏற்கனவே நீங்கள் தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்காதனால இங்கே தடை விதிச்சிருக்கு. நீங்கள் எதையுமே பண்ணாதனால தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தான் பழக்கம் இல்லையே. இப்போ கூட அண்ணாமலை பேசுகிறாப்புல ஏதோ ஒரு இதில் 1 வருஷம் டைம் கொடுப்போம், ஏதாவது பண்ணோம்னா நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இவனுக்கு பண்ணுறது பாருங்கள், த்ரிஷாவை பற்றி பேசுறது, பர்சனல் த்ரிஷாவை பற்றி பேசுறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் பொது மேடையில் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே இருக்கிறீங்க. ஸோ அது அவதூறு வழக்காகும். அநியாயமாக அவதூறு வழக்கு போட்டாங்களே அப்படின்னா, போன ஆட்சியில் எத்தனை யூடியூபர் அரெஸ்ட்டு, சவுக்கு சங்கரை கையை உடைச்சி காலை உடைச்சது பார்த்தாதுன்னு எவ்வளோ யூடியூபர் அரெஸ்ட்டு. பேசினாலே அரெஸ்ட் பண்ணுவீங்க, அவதூறாக யாரும் பேச வேண்டாம். ஆட்சி சரியில்லைன்னு சொல்லாலே தூக்கி போட்டு மிதிப்பீங்க. இதெல்லாம் எல்லாரும் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒருமையில் பேசும்போது பேசாமல் ஏன் விஜய் பிரபாகரன் அரெஸ்ட் பண்ணலையே, சீமான் ஐயா நேற்று கதறுன்னு கதறியிருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ணலையே. சம்மந்தமே இல்லாமல் பேசினா தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக ஆட்சியை குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால த்ரிஷாவை பற்றி பேசுனீங்க. ஸோ அதனால் இப்போ அதை யூஸ் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோன்னு நான் உடனே ஸ்டாலின் வரார், இது எப்படியெல்லாம் பெருசு பண்ண முடியுமோ அதெல்லாம் பெருசு பண்ணுவாங்க. அதே சமயம் தாவேக்காவினர் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதையுமே சட்ட ரீதியாக தான் அணுகணுமே தவிர, மற்றபடி இதில் ரோட்டில் இறங்கி போராடுறதோ கல் வீசுறதோ ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிறதோ ரொம்ப கேவலமான விஷயம். எதையுமே சட்ட ரீதியாக அணுகட்டும். கடைசிக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, நம்மளை சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது.